1970s இந்தியாவில் ஆயில் எண்ணெயெல்லாம் பெரிய பெரிய டின்னில் வச்சு தான் விற்றுட்ருந்தாங்க. பேராஷூட் கம்பெனியும் அதே மாதிரி தான் டின்னில் விற்றுட்ருந்தாங்க. ஹோல்சேலாக வாங்குறவங்களுக்கு 15 லிட்டர் டின்லையும் மற்றவங்களுக்கு குட்டி குட்டி டின்லையும் விற்றுட்ருந்தாங்க. பேராஷூட் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ். மரிவாலா ஃபேமிலி அப்படிங்கிறவங்க தான் அந்த கம்பெனியை நடத்திட்டு வந்தாங்க. அந்த டைமில் ஹர்ஷ் மரிவாலா அப்படிங்கிற புது ஜென்ரேஷன் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் அந்த ஃபேமிலி பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறார். அவர் பேராஷூட்டை ஒரு ப்ரீமியமான பிராண்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அது ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படிங்கிறது அதோட பேக்கேஜிங்கை பார்க்கும்போதே மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு விரும்புகிறார். அதனால் அவர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, பேராஷூட்டை இனிமேல் டின் கேன்ஸில் விற்கக்கூடாது, வேறு மாதிரி புது பேக்கேஜிங் பண்ணணும்னு முடிவு பண்ணுறார். இனிமேல் பேராஷூட் ஆயிலை டின் கேனுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சு விற்க போகிறோம் அப்படின்னு கடைக்காரங்கிட்ட சொல்லும்போது அதுக்கு கடைக்காரங்க யாருமே ஒத்துக்கலை. ஏன்னா பேராஷூட்டுக்கு முன்னாடியே இன்னொரு ஆயில் கம்பெனி இதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலை விற்க ட்ரை பண்ணாங்க. அந்த பாட்டில்ஸ்லாம் கடையில் வைக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, எலி கடித்து அதுலேருந்து ஆயில் லீக் ஆகி கடையில் இருந்த மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாசமாக போயிடுச்சு. அதனால் கடைக்காரங்க இனிமேல் எண்ணெயை பிளாஸ்டிக் பாட்டிலில் விற்றா நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. கடைக்காரங்களாம் இப்படி சொன்னதை கேட்ட பேராஷூட் கம்பெனி அவங்களுடைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எந்த கார்னர்ஸும் இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி உருவாக்குனாங்க. அப்போ தான் எலியால் அந்த பாட்டில்ஸை பிடிக்கவும் முடியாது, கடிக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பாட்டில்ஸை எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணாங்க. ஒரு கூண்டுக்குள்ளே 4-5 பேராஷூட் பாட்டில்ஸை போட்டு அது கூடவே 4-5 எலியும் போட்டு அந்த கூண்டை 2 நாளைக்கு பூட்டி வச்சுட்டாங்க. 2 நாளாக அந்த எலிங்க அந்த பாட்டிலை எதோ பண்ணி பார்த்துச்சு. ஆனால் சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் அந்த பாட்டில் வெளியே வந்தது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபுல்லாக ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ண பேராஷூட் இதை கடைக்காரங்களுக்கெல்லாம் போட்டு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கடைக்காரங்க நம்பிக்கையோட பேராஷூட் பாட்டில்ஸை அவங்க கடையில் வாங்கி விற்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா கடைகள்லையும் மற்ற ஆயில் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டின்னாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் பேராஷூட்டோடைய ஆயில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் தனியாக துண்டாக தெரிகிற மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. கடைக்கு என்ன வாங்க வர கஸ்டமர்ஸ் கண்ணில் பளிச்சுன்னு பேராஷூட் பாட்டில்ஸ் தான் தெரியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பேராஷூட் ஆயில் ப்ராடக்ட்ஸில் இந்தியாவுடைய மார்க்கெட் லீடராகவே ஆகிட்டாங்க. உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வேணுமா? அடுத்த 30 நாளுக்குள்ள உங்களோட சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகணுமா? இது எல்லாத்தையுமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய ப்ரூவன் கிரியேட்டிவ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்ஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். See you on the course.